ரொம்ப பியூட்டிஃபுல்லா என்னையும் பார்க்கும்படியா காட்டினவர். ஏன்னா நேர்கொண்ட பார்வையோ ரணசிங்கமோ மற்ற படங்கள்லாம் வந்து அந்தந்த நட்சத்திரங்கள் கூட நடிச்சதுனால நமக்கு வந்து ஒரு வெளிச்சம் கிடைச்சிருச்சு. இதுல வந்து ஒரு இருட்டான அறை, ஒரு விடிகாலை பொழுது, அது வந்து ஒரு 4க்கு 4 அறை. அதுல வந்து எவ்வளவு தூரம் ஆங்கிள் வைக்க முடியுமோ நம்ம அண்ணன் சுருணை சிவானன் சொன்ன மாதிரி வந்து அது ஒரு சிறை அறைக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு இடத்துல மொத்தம் 4 சுவர் தான். அப்ப எவ்வளவு மல்டிபிள் ஃப்ரேம் வச்சா ஒரு வெரைட்டி கிடைக்கும் அப்படிங்கறத வந்து பன்னீர் அண்ணன் வந்து படாத பாடுபட்டு எடுத்தாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரிஜினல் சிறையில எடுக்கப்பட்ட விஷயம். அது வந்து அண்ணனுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து அன்னைக்கு பார்த்தேன் கண்கூட. ரொம்ப மறக்க முடியாத ஒரு கேரக்டர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இது வந்து ஒரு அற்புதமான படம், கேரண்டியானால சொல்ல முடியும். படத்தோடைய நான் இங்க மேடையில வந்து சொன்னாங்க, அண்ணன் கவிதா பாரதின்னு எல்லாருக்கும் சேர்த்து அவரே ஓட்டு போட்டாரு. வந்து இங்க இருக்க பலருக்கும் பாண்டேக்கும் உடன்பாடு கிடையாதுன்னு அவரே சொல்லிட்டாரு. அதனால வந்து அப்படி இருக்கலாம். உங்களுக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ப்ரொடியூசர் என்ன கலர் சட்டை போட்டிருக்காருன்னு பாத்துக்கோங்க. டைரக்டர் யாருன்னு நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், எனக்கு மட்டும் தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு கிளப்பி விட்டு போயிட்டு அவங்க இல்லன்னு சொல்ல மாதிரி கொள்கை. இது வந்து எனக்கு இந்த படத்தோட கொள்கையில் உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறதுல நான் இந்த படத்தில் நடிப்பதற்கு கூலி வாங்கியிருக்கிறேன். அந்த கூலிக்கு விசுவாசமாக உழைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். அதற்கு டைரக்டருக்கு இன்னொரு டேக் வரணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து டிஜிட்டலாக இருந்தாலும் இன்னொரு நாள் எடுத்துட்டு போயிடக்கூடாது. நாங்க வந்து அது மாதிரியான ஒரு வாய்ப்புனால தான் நாங்க வந்து 2 நாள் படத்தை முன்னாடியே முடிச்சோம். சோ நமக்கு வந்து கமலஹாசன் சார் மாதிரி அவார்டு வாங்க முடியாது, சிவாஜி சார் மாதிரி பேர் வாங்க முடியாது, அது நமக்கு முன்னாடியே தெரியும். அதனால நம்மளால என்ன முடியுமோ அந்த வகையில் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான படம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா என்னையும் பார்க்கும்படியா காட்டினவர். ஏன்னா நேர்கொண்ட பார்வையோ ரணசிங்கமோ மற்ற படங்கள்லாம் வந்து அந்தந்த நட்சத்திரங்கள் கூட நடிச்சதுனால நமக்கு வந்து ஒரு வெளிச்சம் கிடைச்சிருச்சு. இதுல வந்து ஒரு இருட்டான அறை, ஒரு விடிகாலை பொழுது, அது வந்து ஒரு 4க்கு 4 அறை. அதுல வந்து எவ்வளவு தூரம் ஆங்கிள் வைக்க முடியுமோ நம்ம அண்ணன் சுருணை சிவானன் சொன்ன மாதிரி வந்து அது ஒரு சிறை அறைக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு இடத்துல மொத்தம் 4 சுவர் தான். அப்ப எவ்வளவு மல்டிபிள் ஃப்ரேம் வச்சா ஒரு வெரைட்டி கிடைக்கும் அப்படிங்கறத வந்து பன்னீர் அண்ணன் வந்து படாத பாடுபட்டு எடுத்தாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரிஜினல் சிறையில எடுக்கப்பட்ட விஷயம். அது வந்து அண்ணனுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து அன்னைக்கு பார்த்தேன் கண்கூட. ரொம்ப மறக்க முடியாத ஒரு கேரக்டர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இது வந்து ஒரு அற்புதமான படம், கேரண்டியானால சொல்ல முடியும். படத்தோடைய நான் இங்க மேடையில வந்து சொன்னாங்க, அண்ணன் கவிதா பாரதின்னு எல்லாருக்கும் சேர்த்து அவரே ஓட்டு போட்டாரு. வந்து இங்க இருக்க பலருக்கும் பாண்டேக்கும் உடன்பாடு கிடையாதுன்னு அவரே சொல்லிட்டாரு. அதனால வந்து அப்படி இருக்கலாம். உங்களுக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ப்ரொடியூசர் என்ன கலர் சட்டை போட்டிருக்காருன்னு பாத்துக்கோங்க. டைரக்டர் யாருன்னு நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், எனக்கு மட்டும் தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு கிளப்பி விட்டு போயிட்டு அவங்க இல்லன்னு சொல்ல மாதிரி கொள்கை. இது வந்து எனக்கு இந்த படத்தோட கொள்கையில் உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறதுல நான் இந்த படத்தில் நடிப்பதற்கு கூலி வாங்கியிருக்கிறேன். அந்த கூலிக்கு விசுவாசமாக உழைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். அதற்கு டைரக்டருக்கு இன்னொரு டேக் வரணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து டிஜிட்டலாக இருந்தாலும் இன்னொரு நாள் எடுத்துட்டு போயிடக்கூடாது. நாங்க வந்து அது மாதிரியான ஒரு வாய்ப்புனால தான் நாங்க வந்து 2 நாள் படத்தை முன்னாடியே முடிச்சோம். சோ நமக்கு வந்து கமலஹாசன் சார் மாதிரி அவார்டு வாங்க முடியாது, சிவாஜி சார் மாதிரி பேர் வாங்க முடியாது, அது நமக்கு முன்னாடியே தெரியும். அதனால நம்மளால என்ன முடியுமோ அந்த வகையில் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான படம்.